ரைடு வித் சச்சின் அவர் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண அந்த கிராஷ் கார்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு, ஆஃப்டர் மார்க்கெட்லேருந்து இது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கு, அதுக்கப்புறம் வந்து இது வாங்கலாமா வேண்டாமா அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ R15 V3 வச்சிருக்க உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கிராஷ் கார்டோட ஓனர்ஷிப் ரிவ்யூ நம்ம சேனலில் தான் அது மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரைடர் மிஷின். நான் தான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து நம்ம yamah R15 V3க்கு வந்து ஒரு கிராஷ் கார்டு போட்டிருந்தோம். ஸோ அந்த கிராஷ் கார்டில் வந்து போட்ட உடனே என்ன ஆச்சுன்னா, கீழே வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்ன கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைடு வித் சச்சின் வந்து ஒரு கிராஷ் கார்டு போட்டிருக்காரு ப்ரோ, அதுக்கு கொஞ்சம் ரிவ்யூ பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால தான் சரி அதை பற்றி ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிருந்தேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்து ரைடர் பர்னி இருக்காரு இல்லையா, ஸோ அவர் வந்து V3 தான் வச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து நம்ம சென்னையில இருந்து ஓசூர் போயிட்டு அந்த கிராஷ் கார்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு அதில் கிராஷ் கார்டில் என்ன இருக்கு, வெளியே ஆஃப்டர் மார்க்கெட்டில் வாங்குற கிராஷ் கார்டுக்கும் ரைடு வித் சச்சின் அவர் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண அந்த கிராஷ் கார்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு, ஆஃப்டர் மார்க்கெட்லேருந்து இது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கு, அதுக்கப்புறம் வந்து இது வாங்கலாமா வேண்டாமா அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ R15 V3 வச்சிருக்க உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம வீடியோ நீங்கள் இதை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறதா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக ரைடர் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை மறக்காம பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ரொம்ப பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். வாங்க guys, இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த ரைடு வித் சச்சின் இருக்கார் இல்லையா, modzillaன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுலேருந்து தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆல்ஃபா கிராஷ் கார்டுன்னு சொல்கிறாங்க இது பேர். ஸோ இந்த கிராஷ் கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வேரியண்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ 2 வேரியண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று ரெட் கலர், இன்னொன்று வந்து பிளாக் கலர். ஸோ இதோட 2 காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 4000 rupees வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கு தெரியுமா, இது வந்து ஆக்சுவலாக குரோம் ஃபினிஷ்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க இதில் வந்து காஸ்ட்லியான அந்த கிராஷ் கார்ட்லேயே சொல்கிறாங்க. ஏன் இது காஸ்ட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோம் ஃபினிஷ். ஏன்னா இது வந்து இப்போ நம்ம குரோம் பிளேட்டிங் பண்ணணும். இப்போ நார்மல் இருக்கும், இதுக்கும் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ அதனால தான் அவங்க வந்து 4500 rupees வந்து அவங்க சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆல்ஃபா கிராஷ் கார்டுக்கு ஸோ பில்ட் குவாலிட்டி வைஸ் வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ செம்மையாக இருக்குது. ஸோ இது வந்து ரெஸ்ட் ஆகாது அவ்வளோ சீக்கிரம். ஸோ ரெஸ்ட் ஆகாது, லைஃபும் நல்லா இருக்குது. உங்களுக்கு டிசைன் வைஸ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம லுக் வைஸும் சரி, உங்களுக்கு நம்ம வண்டியில் வந்து எதுவுமே அடிஷனலாக ஆட் பண்ண மாரி உங்களுக்கு எந்த ஃபீலுமே இருக்காது. பட் ஆனால் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் வைஸ் வந்து 100% வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் வந்து கொடுக்குதுன்னு சொல்லலாம் இந்த கிராஷ் கார்டு. ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம வந்து R15 V3க்கு வந்து ஒரு கிராஷ் கார்டு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கு ஒரு கிராஷ் கார்டு நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோட காஸ்ட் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 rupees வந்து அந்த கிராஷ் கார்டு வருது. அதோட நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கம்பேரிஷன் பண்ணுறேன். ஏன்னா இப்போ ஆல்ரெடி இப்போ நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் இருக்க கிராஷ் கார்டு தான் அந்த வண்டிக்கு நம்ம போட்டிருக்கோம். அப்போ நம்ம அந்த வண்டிக்கு போட சொல்ல இந்த ஒரு கிராஷ் கார்டு வந்து அவைலபிள் இல்லை. இப்போ தான் வந்து இந்த ஆல்ஃபா கிராஷ் கார்டு வந்து வந்திருக்கு. ஸோ அதனால தான் இப்போ இந்த கிராஷ் கார்டு வந்து நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த கிராஷ் கார்டோட நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த வண்டியும் நம்ம பக்கத்தில் தான் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு சைட் பை சைட் காட்டுறேன். ஸோ அப்போ தான் வந்து இதோட ப்ரீமியம்னஸ் உங்களுக்கு கிளியராக தெரியும் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்ட கிராஷ் கார்டு R15 V3க்கு ஆஃப்டர் மார்க்கெட்டில் இருக்க கிராஷ் கார்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். போட சொல்ல நல்லாவே இருந்தது. போட்டு அரௌண்ட் ஒரு 2-3 மாதம் ஆகும். ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் வந்துச்சு. மேலே இருக்க பெயிண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து போக போக இன்னும் குவாலிட்டி வந்து கம்மியாகினே இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ரெஸ்ட்டு வந்து ஒரு ப்ராடக்ட்டில் வந்தாவே வந்து ஃபுல்லாகவே ரெஸ்ட்டு அதிகமாகிடுது. சரிங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், இந்த நெட்டு போகிற இடம் வந்து இந்த ஹோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரெஸ்ட் வந்து இருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ இதுதான் கைஸ் நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் இருக்க கிராஷ் கார்டு. இப்போ நான் உங்களுக்கு பிரீமியமான கிராஷ் கார்டு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்க, க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் வந்து ஆல்ஃபாவோட கிராஷ் கார்டு. இது வந்து குரோம் ஃபினிஷ்னு ஆல்ரெடி சொன்னேன். இதோட உங்களுக்கு அந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ ப்ரீமியம்னஸ் பாருங்க. ஸோ எந்த இடத்துலையும் உங்களுக்கு டிசைன் வைஸும் சரி, உங்களுக்கு அவுட்டர் லுக் வைஸும் சரி செம்மையாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் இது வந்து லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ லைட் வெயிட்னா ரொம்ப வெயிட் அதிகமாக இருந்தாலுமே நம்ம வண்டிக்கு வந்து பிரச்சனை. ஸோ லைட் வெயிட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒன்ஸ் வண்டியில் வந்து நீங்கள் அடிஷனல் ஆட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீலே வராது. ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஆல்ஃபா கார்டு வந்து நம்ம போட்டு நம்ம ஃப்ரெண்டு வந்து இந்த பைக் வந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கார்டு வந்து எப்படி இருக்கு, எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஓகே காய்ஸ், இப்போ வந்து இந்த ஆல்ஃபாவோட கிராஷ் கார்டு வந்து பார்த்தோம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக நம்ம பர்னி ப்ரோ வந்து யூஸ் பண்ணியிருக்காரு, நான் இன்ட்ரோலே சொன்னேன். ஸோ அப்படின்னு இருக்க சொல்ல இவர் வந்து இந்த பைக் இன்ஸ்டாலேஷன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. சரிங்களா, அவர்கிட்ட வந்து கேட்கலாம். ஸோ இது வந்து போடுறது ஒர்த்தா
இது வந்து அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்குது அதை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம பர்னியை வந்து வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் ப்ரோ. வெல்கம் டு அவர் சேனல் ரைடர் மிஷன். எப்படி ப்ரோ இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தது உங்களை, அதோட இந்த வீடியோலாம் சந்திக்க வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ நீங்கள் வந்து பெரிய ரைடு எல்லாம் போயிட்டுருக்கீங்க. இப்போ ரொம்ப உங்களை வந்து ஷெட்யூல் பண்ணி பிடிக்க வைக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இப்போ நீங்கள் வந்து R15 V3க்கு வந்து கிராஷ் கார்டு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கீங்க. அதுவும் வந்து சென்னையிலேருந்து போயிட்டு ஓசூர் போயிட்டு இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்கள் கிராஷ் கார்டு வந்து பிடிச்சிருக்கனால தான் நீங்கள் போய் ஆப்வியஸாக பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஸோ ஏன் வந்து மார்க்கெட்டில் எவ்வளோ கிராஷ் கார்டு வந்து இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது, அதெல்லாம் தவிர்த்துட்டு ஏன் நீங்கள் போய் ஓசூர் போயிட்டு ஃபிக்ஸ் பண்ண காரணம்? ப்ரோ குவாலிட்டி நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆல்ரெடி சச்சின் ப்ரோ வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். சேனலில் அவர் சேனல் வச்சிருக்காரு, அதில் போட்டிருக்காரு. ஓகே, அதில் போட்டு ரிவ்யூலும் பண்ணிட்டாங்க. இதுமாதிரி நான் பண்ண போகிறோம் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அப்போயே பிளான் பண்ணிட்டேன், போட்டால் அதுதான் போடணும். நல்லா இருக்குது, டிசைன் வைஸும் சரி, சேஃப்டி வைஸும் நல்லா இருக்குது. சேஃப்டி டெஸ்ட்டும் அவங்களே பண்ணாங்க சேனலில். ஓகே, அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் போடணும் தான் நாங்கள் இந்த கிளம்பி போயிட்டு போட்டேன். ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட செம்மையாக ரொம்ப சூப்பராக நல்லா டைம் எடுத்து பொறுமையாக பண்ணாங்க. நம்மளே பண்ணாலும் இல்லை வெளில நான் கடலை கொடுத்து பண்ணாலும் அவ்வளோ ஃபினிஷிங் வராது. ப்ளஸ் நமக்கு தெரியாது அது மோஸ்ட்டாக கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. நான் அதுக்காக தான் நான் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போயிட்டு பண்ணிட்டு வந்தேன். ப்ரோ இப்போ அவங்களே வந்து ஆக்சுவலாக டெலிவரியும் பண்ணிட்டு இருக்காங்க, ஷிப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல எல்லா ஊருக்கும். அழகாக நீங்கள் ஷிப்மெண்ட் போட்டு வந்து நீங்களே லோக்கல் மெக்கானிக் கிட்ட பண்ணிருக்கலாம்ல. அவ்வளோ பெரிய விஷயமா நான் இது இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது. கரெக்டு தான் ப்ரோ. எனக்கு அது பிடிக்கல. ஓகே, நம்ம வாங்கி ஷிப்மெண்ட் பண்ணி நம்ம இங்கே பண்ணுறது நல்லா இருக்காது, எனக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு பண்ணேன். நிறைய பேர் வந்து பக்கத்தில் இருக்கவங்க நேட்டிவ் இருக்குங்க அது மாதிரி மைண்ட் தாட் உள்ளவங்க வந்து பண்ணிட்டு தான் போயிருந்தாங்க. நல்லா இருக்குது, செம குவாலிட்டி நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க. ஓகே, அதுக்காக தான் குவாலிட்டி வைஸ். சரி ப்ரோ, இப்போ நம்ம போய் அங்கே இன்ஸ்டாலேஷன் பண்ணோம்னா எவ்வளோ நேரம் ஆகும் அது இன்ஸ்டாலேஷன் இது ப்ராசஸ்க்கு டோட்டலாக? ப்ரோ அவங்க நல்லா டைம் எடுத்து பொறுமையாக பண்ணுறாங்க ப்ரோ. எல்லாமே கரெக்டாக பண்ணி ஃபிட்டிங்லேருந்து எந்த சின்ன ஸ்க்ரூ எடுத்தாலும் அது கரெக்டாக போட்டு இது பண்ணுறாங்க. ½ hour மேலே தான் ப்ரோ ஆகுது. கன்ஃபார்மாக நல்லா பண்ணுறாங்க. ஒரு வண்டிக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணால் ½ hour மேலே ஆகுது. சரி ப்ரோ, இது நீங்கள் போட்டு எவ்வளோ நாள் ஆகும்? நான் போட்டு 1 month ஆயிடுச்சு ப்ரோ. 1 month மேலே ஆகுது. ஸோ இது பெரிய உங்களுக்கு இது அட்வான்டேஜ் பற்றி சொல்லுங்கள். இது நீங்கள் போட்டுறதுனால எப்படி இருக்குது ஃபீல்? ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஓட்டினதுக்கும் இப்போ இந்த கிராஷ் கார்டு போட்டு ஓட்டுறதுக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் தெரியுதா இல்லை நார்மலாக அதே மாதிரி தான் இருக்குது? அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட் தெரியுது. ஓகே, பட் டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னா எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகலை. உட்காந்து ஓட்டும் போது எதுவுமே தெரியல. ஓகே, நல்லா இருக்குது. ப்ளஸ் இது இருக்குது ஃபீல் ஆகவே இல்லை உங்களுக்கு. இதனால் ஸ்பீடு குறையிறது என்னமோ அப்படி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. நிறைய பேர் டிஎம் பண்ணி கேட்டாங்க இன்ஸ்டாகிராமில். நிறைய மெசேஜும் கேட்டாங்க, இது என்ன ப்ரோ லுக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கு, கால் இடிக்குதா ஓட்டும் போது, திரும்போது டேர்னிங் எப்படி இருக்குது அப்படிலாம் கேட்டாங்க. எந்த இதுவுமே கிடையாது. நார்மலாக நம்ம ஸ்டாக்கில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான், அதே கான்செப்ட் தான், சேம் தான். டேர்னிங்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. கார்னரிங் பண்ண நிறைய பேர் கேட்டிருந்தது, கார்னரிங் பண்ணும்போது பிரச்சனை ஆகுமா, கீழே ரொம்ப தேய்மானா? கார்னரிங் சுத்தமாக இது நம்ம ரொம்ப ஒரு அளவுக்கு மிஞ்சி ரொம்ப இந்த ட்ராக்லாம் போய் பண்ணுவோம் தெரியுங்களா, அதை மாதிரி வேன்மேட்டே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கீழே வந்து அடிப்போடும்னா மீன்ஸ் இது சேஃப்டி இருக்குது ப்ரோ. சைடில் உங்களுக்கு கீழே ஒரு டெட்லைன் கொடுத்துருக்காங்க. அந்த டெட்லைனில் அது ப்ரொடக்ட் பண்ணி தட்டினோன்னா நீங்கள் சேஃப்டியாக ஒன்று வண்டி இது பண்ணிடலாம். ப்ளஸ் அது இல்லைனா நீங்கள் நார்மலாக உங்களை பார்த்துக்கலாம். ஓகே, அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது ப்ரோ. இது இருக்குது தெரில. பிரேக்கிங்கும் நல்லா இருக்குது. இதால் ஸ்பீடு குறையதோ இல்லை ட்ராபேக் ஆகிறதோ ப்ளஸ் மைலேஜோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. நார்மலாக நல்லா இருக்குது. ஹைட்டாக இருக்கணும் மட்டும் ஒரு சின்ன இது, நீங்கள் சடனாக பிரேக் வச்சு காலை வைக்கும் போது கரெக்டாக அந்த இடத்துல முட்டி லைட்டாக அடிக்கும். அது நீங்கள் கெஸ் பண்ணி லைட்டாக தள்ளி வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் அது போட சொல்ல உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும். பட் மேபி நம்ம ஒரு ரெகுலர் யூஸ் பண்ண சொல்ல அதை கூட நம்ம அவாய்ட் ப்ரோ. நீங்கள் ஃபஸ்ட் வாட்டி ட்ரைவ் பண்ணும்போது போட்டுட்டு அந்த இது கண்டிப்பாக இருக்கும், அந்த மைண்ட் தாட்டோ ப்ளஸ் அந்த இதுவும் நார்மலாக அப்புறம் சரியாயிடும். ஒரு 2 நாள் 3 நாள் ஓடுனதுக்கப்புறம் உங்களுக்கு சுத்தமாக இருக்கதே ஃபீல் ஆகாது. சரி, ஓகே ப்ரோ. இப்போ நீங்கள் அவ்வளோ தூரம் போய் பண்ணி நீங்கள் ஸோ நீங்கள் அந்த க்ரோம் வந்து சூஸ் பண்ணீங்க. ஆல்ரெடி முன்னோர் அவங்க பிளாக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஒரு ரெட் கலரும் லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா ப்ரோ? மோஸ்ட்டாக வந்து சேஃப்டி போடுறோம். நிறைய பேர் மோஸ்ட்டாக எல்லாம் போகிறது வந்து லுக்கு தான் போடுறாங்க. ஸோ எனக்கு க்ரோம் லுக் நல்லா இருந்தது. அதுவும் ப்ளூ கலருக்கு க்ரோம் வந்து ப்ளூ கலர் இல்லை, எந்த கலர் போட்டாலும் க்ரோம் நல்லா எடுப்பாக தெரியும். சூப்பராக ஒரு ப்ரீமியமாக இருக்குது. ப்ளஸ் நல்ல டிசைன்ஸ், நம்ம டிசைன் நீங்கள் தூரத்தில் இருந்து பார்த்தோம். மோஸ்ட்டாக இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, நிறைய பேர் இது மாதிரி போடல. எங்கள் சைடும் சரி, நான் எங்கே வெளில போனோம் நிறைய பேர் மோஸ்ட்டாக வண்டி என்ன பார்த்து கேட்குறாங்க, இல்லை வண்டி பார்த்து கன்ஃபார்ம் கேட்குறாங்க. அதுக்காக லுக்கேஸாக நான் போட்டேன். ப்ளஸ் சேஃப்டி நல்லா 100% சேஃப்டி ப்ரோ. ஏன்னா இப்போ நம்ம லுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் சேஃப்டிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா அது நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் வந்து அது ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுத்துருக்கீங்க வண்டிக்கு. ஸோ ஓகே, நல்ல விஷயமா இருக்குது. இதில் டிஸ்அட்வான்டேஜ்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களா? இதில் டிஸ்அட்வான்டேஜ் எதுவுமே கிடையாது ப்ரோ. நான் சொல்லல ப்ரோ, ஹைட்டாக இருக்கும் மட்டும் லைட்டாக சின்ன ட்ராபேக் இருக்கும். ஓகே, அவங்க அந்த ஃபுட் முட்டி கரெக்டாக இடிக்கும், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, ஓகே. மித்தபடி உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை ப்ரோ? எந்த வண்டிக்கும் எந்த பிரச்சனை இல்லை, எனக்கும் எந்த பிரச்சனை இல்லை. அதான் சொன்னேன், நார்மலாக நம்ம ஸ்டாக்கில் எப்படி இல்லாமல் இருக்குமோ அதே ஃபீல் தான் வரும், மற்றபடி எந்த இதுவும் பிரச்சனை கிடையாது ப்ரோ. ஓகே, சரி, ஓகே பர்னி ப்ரோ. இப்போ நம்ம சேனலுக்கு வந்து உங்களோட கிராஷ் கார்டோட ஓனர்ஷிப் ரிவ்யூ நம்ம சேனலில் தான் அதுமாரிலாம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி போடணும். நிறைய பேர் நீங்களே மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் கேட்குறாங்க ப்ரோ சச்சினோட இது பண்ணாமல் அவரு இப்போ எதுவும் அவர் ஒர்க்கில் அதிகமாக இருக்கிறதுல ஒரே ஆள் 2 ஆள் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ஒர்க் அதிகமாக இருக்கும். அவரோட டிஎம் பண்ண முடியாது, ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதுக்காக நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக நான் வந்து பண்ணிட்டு தரலான்னு பண்ணேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். டைம் எல்லாம் ஒதுக்கி நம்ம சேனலுக்கோசம் வந்து உங்களோட கிராஷ் கார்டு ஓனர்ஷிப் ரிவ்யூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்ல ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே, ரைட் வித் சச்சின் அந்த கிராஷ் கார்டு பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு
உங்களுக்கோசம் நான் வந்து வீடியோ வந்து போட்டாச்சு. அதுவும் இல்லாமல் எல்லாருமே வந்து இந்த கிராஷ் கார்டு பற்றி வீடியோ போடுறாங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன டிஃப்ரெண்ட்டாக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எல்லா வீடியோலையும் நான் வந்து எதிர்பார்ப்பேன். ஸோ அதேமாரி தான் நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராஷ் கார்டு வந்து இந்த பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணி இந்த பைக்கை வந்து ஓட்டிட்டு இருக்க ஒரு ஓனரே வந்து கூப்பிட்டு பேச வச்சேன். ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து சிம்பிளாக வந்து இந்த இதுதான் கிராஷ் கார்டு, இது நல்லா இருக்கு, உங்கள் பைக்கு போட்டுக்கோங்க நல்லா இருக்கும் அப்படிலாம் நம்ம சொல்கிறத விட, அது வந்து ஒன்ஸ் வந்து அது பைக்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஓனர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, இது வந்து போட்டனால என்னென்ன ஒரு அட்வான்டேஜாக இருக்குது, டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது, அதுவும் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு வந்து அதை வாங்குறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வீடியோஸ் வந்து ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக ரைடர் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்னே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக் ரிவ்யூஸ், எலக்ட்ரிக் பைக் ரிவ்யூஸ், அதுக்கப்புறம் மாடிஃபிகேஷன் காரு, அப்புறம் எலக்ட்ரிக் கார் வீடியோஸ்லாம் வந்து நம்ம சேனல் வந்து போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலில் வந்து மறக்காமல் ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்காங்க செப்பரேட்டாக, நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த கிராஷ் கார்டு பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா நான் வந்து ரைட் வித் சச்சின், ஸோ அவரோட இன்ஸ்டா ஐடியை நான் கீழே கொடுக்குறேன். ப்ளஸ் வந்து மோசிலா அவங்களோட அஃபிஷியல் பேஜோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். இன்னொரு விஷயம், இந்த பைக்கோட ஓனர், ஸோ ஏன்னா அவர் தான் வந்து இது வந்து ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு டேரெக்டாக அவருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி எது வந்தாலும் நீங்கள் வந்து உங்களோட கொரீஸை வந்து கேட்டிங்கன்னா அவர் வந்து 100% வந்து உங்களுக்கு அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். அதுக்கான அவரோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ இதான் காய்ஸ் இன்னைக்கான வீடியோ. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் காய்ஸ்.